தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் மத்தியில் தம்முடைய பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து வழக்கமாக அந்த வாழ்த்து சொல்லிருங்க. கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். எஸ் சொல்லுங்க மறுபடியுமா. பிரைஸ் எல்லாம். யாவரும் வேதத்தை திருப்புவோம். தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு நேராக யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். நீங்கள் வாசிக்கும் போது புரிஞ்சுக்கிறீங்க. தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க தேவன் நம்முடைய மனம் திரும்புதலை குறிச்சே பேசிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நாம் யாவரும் நம்முடைய இருதயத்தை வசனத்துக்கு நேராக திருப்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. அல்லேலூயா. ஸோ மனம் திரும்புதல் ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். எதுவுமே ராமேன்னு சொல்கிறீங்க. கர்த்தர் அதை விரும்புகிறார். எதுவுமே ராமேன்னு சொல்கிறீங்க. பாருங்கள், இந்த வசனம் தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தைகள் தொடர்ந்து வரபொழுது நீங்கள் நினச்சிக்கக்கூடாது, என்னடா தொடர்ந்து இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு. இல்லை, நாம் பேசலை. ஆவியானவர் ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்குறார். அல்லேலூயா. காதுள்ளவன் கேட்க கடவுள். ஸோ இருதயத்தின் பலகணைகளில் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். திரும்ப ராமன் சொல்கிறீங்க. ஸோ ஆகவே இதை அனாவசியமாக விட்டுடாதபடி எச்சரிப்போடு இந்த வார்த்தைகளை காத்துக்கொள்ளுங்க. ரிப்பீட்டடாக வார்த்தைகள் திரும்ப வருதுன்னா நீங்கள் நினைக்க வேண்டாம் என்னடா அப்படின்னு. இல்லை, ரிப்பீட்டடாக வருதுன்னா சம்திங் காட் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு. ஸோ நமக்கு அதை உந்துதல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை, டீப்பாக உந்துதல் பண்ணுகிறாரு. ஸோ யூ ஹேவ் டு சேஞ்ச் மோர். இன்னும் அநேக காரியங்களை நமக்குள்ளே கர்த்தர் மாற விரும்புகிறார். பக்கத்தில் கையை குலுக்கி சொல்லுங்கள், கர்த்தர் இன்னும் நமக்குள்ள அநேக காரியங்களை மாற விரும்புகிறார். இல்லை, மாறணும்னு விரும்புகிறார். சொல்லுங்களேன், மாறணும்னு விரும்புகிறார். எதுவும் ராமன் சொல்கிறீங்கல்ல. ஸோ பேசுகிற நானாகிலும் சரி, கேட்கிறவன் நீங்களாகலும் சரி, மாற்றங்களை தந்து கொண்டே இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நல்லதுக்கேற்ற மாற்றங்கள், நல்லதுக்கேற்ற மாற்றங்கள், தீமைக்கல்ல நல்லதுக்கேற்ற மாற்றங்கள். இல்லை நல்லவங்களான்ட்டு தப்பானவங்கள மாறிடக்கூடாது. அந்த மாற்றம் இல்லை. தப்பான கிரியைகளிலிருந்து நல்ல கிரியைகளுக்குள்ளே நாம் மாறணும். இல்லை, ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா அதெல்லாம் தான் பரலோகத்திற்கு நேரே நம்மளை தகுதிப்படுத்தும். அதுதான் தகுதிப்படுத்தும், வேறு எதுவுமே தகுதிப்படுத்தாது. நீங்கள் என்னதான் இயேசு இயேசுன்னு சொன்னாலும் நம்முடைய கிரியைகளில் இயேசுவை சார்ந்த செயல்பாடுகள் இல்லை அப்படின்னா அவைகள் நமக்கு என்ன பண்ணாது, பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தாது. அல்லேலூயா. போன வாரம் செய்தியை கேட்டவங்க என்ன செய்தி கேட்டீங்க சொல்லுங்க பாப்போம். என் நாமத்தை பரலோகத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக ஆசைப்பட்டீங்களா? செஞ்சீங்களா? இந்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? இந்த நாளிலும் கர்த்தர் திரும்ப அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தையை கொடுக்கும்படியாக, அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக கொடுக்கும்படியாக தான் இந்த வாரமும் நம்மோடு கூட பேசுகிறாரு. வாசிங்க யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபம் படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நேச்சர் இதுதாங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தருடைய நேச்சர் இதுதான். நாம தான் என்ன பண்ணிடுறோம், பல நேரம் இந்த நேச்சரை என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம். என்னுடைய ட்ராக்கில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவருடைய நேச்சரை நாம் மாற்றிடுறோம். அவருடைய நேச்சரை மாற்றிடுறோம். எந்த நேச்சர்னா இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும். ஆமாம், நிறைய நேரம் நாம் பெற்ற பிள்ளைங்களை சொல்லுவாங்களே, என் பொறுமையை சொல்லுவோம்ல. எதனால?
கோவப்படுத்துறதுனால. இப்போ நேற்று கூட நாங்கள் பைபிள் கிளாஸில் இந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ பழைய ஏற்பாடின் கர்த்தர், அப்போ திருவள்ளுவர் ஒரு புள்ள திடீர்னு வராமல் போயிடுச்சு. அப்போ பாஸ்டர் சங்கீத அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, ஏன்பா அந்த பாப்பா வர்றதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், அந்த பாப்பா பழைய ஏற்பாட்டை அதிகமாக படிச்சுச்சான், பழைய ஏற்பாட்டை படித்ததுனால அதில் இருந்த கர்த்தர் அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சா, அதனால் சர்ச்சுக்கு வரலையா. ஆனால் உண்மைக்கு பழைய ஏற்பாட்டை அதிகமாக தியானிச்சிங்க வச்சுக்காங்களேன், கொஞ்சம் நம்மளுக்கே கொஞ்சம் என்ன வரும், ஐயோ என்னடா கர்த்தர் இவ்வளோ பயங்கரமானவரான யோசனை வரும். அப்போ நம்ம சிந்திக்க வேண்டியது, அதை வாசிக்கும் போது உங்களுக்கு விஷயம்னா, கர்த்தர் இவ்வளோ குரூயலாக இருக்கிறாரு, இவ்வளோ எப்படி சொல்கிறது, இந்த ஆக்ரோஷக்காரனா இல்லை கொடூரக்காரனாக இருக்கிறாரு, ஏன் அப்படின்னு யோசனை வரும். அல்லேலூயா. ஆனால் ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், அப்படி ஆக்ரோஷக்காரனா கோபக்காரனா மாற்றுறது யார்? வெரி குட், சூப்பர். இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன். சொல்லுங்களேன் பார்ப்போம். நான் தான் என்னை தவிர வேற யாரும் இல்லவே இல்லை. அப்போ நான் தான் அதற்கு காரணம் இல்லை. அப்போ கர்த்தர் கோவப்படுறது சரியா தவறா? சரி, 100%. இது மாதிரி ஆமேன்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொல்லுங்களேன் பார்ப்போம், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்களை அவங்க சீர்படணும்னா என்ன பண்ணுவீங்க? நேற்று அந்த கேள்வியை கேட்டால் அவங்க அழகாக பதில் சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு தப்பு செய்யுது, அதை சீர்படுத்தணும்னா முதல்ல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்க? எத்தவொடனே கோவப்பட்டு உதப்பீங்களா? சொல்கிறாரா? கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு அன்பா பேசுகிறாரு. ஏய் வழிய மாற்று. தான் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறாரு, பரிசுத்தவான்களை அனுப்புகிறாரு, அவரெல்லாம் அனுப்பி சொல்கிறாரு, உன் வழிகளை மாற்று. இங்கே யோவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்களில் மக்களிடம் பயங்கர செல்வ செழிப்பு இருந்துச்சு, பணக்காரர்களாக இருந்தாங்க, பணம் கொழுத்து போயிருந்துச்சு, நல்ல ஆகாரம், எதுவுமே இல்லைன்னு சொல்லாத ஒரு நிலைமை. அந்த நிலைமையில் இவங்க யாரை மறந்துட்டாங்கன்னா, கர்த்தரை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தருடைய செயல்கள், அவருடைய உடன்படிக்கையை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவருடைய நீதியை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறந்ததுனால என்ன செய்தாருன்னா, யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் என்ன எதை அனுமதிக்கிறாரு? எதை அனுமதிக்கிறாரு? வெட்டுக்கிளிவாத. அது ஆக்சுவலாக அந்த வார்த்தை நீங்கள் வாசிங்கன்னா அது போயட்டிக் கோர்வையாக இருக்கும், ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருப்பார். ஆனால் ஒரிஜினாலிட்டியில் என்னென்னா வெட்டுக்கிளிவாத அப்படின்னா என்னென்னா, வெட்டுக்கிளி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க தெரியல, நம்ம ஏரியாவில் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷங்களுக்கு முன்பாக இருக்கும். இந்த பச்சை கலரில் பெருசாக இவ்வளோ பெருசாக இருக்கும். அதனுடைய கால்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கும், ரெட் கலர் ஷேடு அடித்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த பால் செடிகள் சொல்லுவாங்க இல்லையா, எருக்கம் பால் செடிகள், அவைகளும் திடீர்னு எல்லாம் மொட்டையாக இருக்கும். திடீர்னு அந்த செடிகள் என்ன பண்ணும்? மொட்டை. ஸோ அது போல் ராட்சத வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணுச்சா நாட்களில் தோன்றி யோவேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த நகர சுற்றிலும் என்ன பண்ணுச்சான், அதனுடைய வயல்கள் மற்றும் எல்லா மரங்கள், பழங்கள், தானியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிச்சான் இல்லை, இவன் எதெல்லாம் நினச்சி பெருமைப்பட்டானோ அது எல்லாமே நினச்சி பாருங்களேன். ஒரு ஏரியாவில் ஒரு குடும்பத்தில் சாதாரணமாகவே சாப்பாடுன்னு ஒன்று இல்லைனாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? கஷ்டம்தான் இல்லையா? சாப்பாடு இல்லாமல் போனாவே எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. அது போல தான் நாட்களில் எல்லாம் அழிஞ்சு போச்சு, சாப்பாடு எல்லாம் அழிஞ்சு போச்சு. அது அழிஞ்சுன்னா ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு இல்லை, ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு அவைகள்லாம் இறந்து போச்சு. ஆகவே மக்களுக்கு வழி தெரியாம நின்ட்டாங்க. ஆலயம் மூடப்பட்டுருச்சு, நகரம் பரிதவிச்சு நிற்குது, திரும்பவும் எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. எந்த அளவுக்கு செல்வ ஸ்ரீமான்களா இருந்தாங்களோ அந்த அளவுக்கு திரும்ப எங்க வந்துட்டாங்க? தாழ்ந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த நிலைமையை பார்த்தா யோவேல் தீர்க்கதரிசி எச்சரிக்கிறாரு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். திரும்பு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திரும்புங்கள், திரும்புங்கள், திரும்புங்கள்.
திருப்பம் இல்லை அப்படின்னா கரெக்ஷன் நடக்கவே நடக்காது. அங்கே கரப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். சொல்லுங்கள், திரும்புதல் இல்லை அப்படின்னா கரெக்ஷன் நடக்கவே நடக்காது, கரப்ஷன் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். மேலே மேலே கரப்ட் ஆகிட்டே இருப்பேமே ஒழிய அங்கே கரெக்ஷன் நடக்கவே நடக்கும். ஒரு முறை நானும் ஜாக்கும் விழுப்புரம் போயிட்டுன்னு வரும்போது நைட்டு நல்லா தூங்கிட்டேன். தம்பி தான் கார் ஓட்டுறாப்புல. நைட் நல்லா தூங்கிட்டேன் 2 மணிக்கு மேலே. தம்பி ஏதோ ஷார்ட்கட் எடுக்கிறேன்னு என்ன செஞ்சார், இன்னொரு ரூட்டுக்குள்ளே உள்ளே விட்டுக்கிறாரு. அது பாட்டுன்னு போகுது கார். திடீர்னு 2:30 மணிக்கு மேலே கண் வலிச்சு பார்க்குறேன், புது ரூட்டாக இருக்குது. இங்கே நான் 3:30 வருவேன்ற ஒரு ஆசையில் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். தம்பி போனார் எங்கேயோ ஆழத்துக்கு. திடீர்னு கண் வலிச்சு பார்க்குறேன், புது இடமா இருக்குடே, எந்த ரூட்லடா வந்தேன் அப்படின்னா, இல்லை நான் இந்த ஒரு ரோடு போச்சு மேலே பைபாஸில், இப்படி திரும்பிட்டேனா, அதுவும் தாம்பரம் பைபாஸ் நினச்சி திரும்பிட்டேனா அப்படின்னாப்புல. அப்படியாடா, அப்போ ரூட் தெரியுமா? சரி நான் பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கிறான். வழி என்ன பண்ணல, இந்த வழியை நான் பார்க்கவே கிடையாது, புதுசாக இருக்கு. சரி போயிட்டே இருக்கிறான். நேம் போர்டை பார்க்குறோம், திருவள்ளூர்லாம் காட்டுது, அதெல்லாம் காட்டுது, போயிட்டே இருக்கிறான். திரும்ப என்ன செஞ்சேன், டே இருடான்றான். அவனும் இல்லை நான் போய் பார்ப்போம் போயிட்டே இருக்கிறான். நிற்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4-8 கிலோமீட்டர் கிட்ட என்ன பண்ணியாச்சு தாண்டி, நான் முழிச்ச இடத்துலேருந்து திரும்ப 8 கிலோமீட்டர் உள்ளே தள்ளின்னு போயிட்டான். நான் என்ன சொன்னேன், இல்லைடா நிப்பாட்டு, நீ போயிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் என்ன தெரியாது, வழி தெரியாது. திரும்பவும் எங்கே நாம் மிஸ் ஆனோமோ அந்த இடத்துக்கு திரும்ப என்ன பண்ணணும், திரும்பி போனாதாண்டா வழி தெரியும்னு திரும்பின அப்புறம் தான் எங்களுக்கு வழியே தெரிஞ்சுது. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த புதுசாக ட்ரை பண்ணுறான்லாம் எந்த விஷயத்தையும் என்ன பண்ணக்கூடாது, ஆமாம் ட்ரை பண்ண, அது ரொம்ப ஆபத்து அதிகம். எதே மாதிரி ஆமைன்னு சொல்கிறீங்க இல்லை, நம்ம அதிகமாக பாவத்தில் விழுறதும் அங்கே தாங்க. நம்ம புதுசாக செய்கிறோன்னு ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவோம், புதுசாக செய்வோம். புது அனுபவங்களை வேணும்னு புது காரியங்கள் நினைப்போம். அந்த புதுசெல்லாம் என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, நான் அதை விவரிக்க விரும்பலை. நிச்சயமாக அது என்னன்னு உங்களுக்கு புரியும். பல இடங்களில் நாம் அதை செய்யணும் இதை செய்யணும்னு புதுசாக தேடி போய் விழுந்துடுறது தான் அதிகம். இல்லைங்க, நம்ம சில நேரம் என்ன பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. எவ்வளவு தூரம் உள்ளே போனோமோ அவ்வளவு தூரம் வெளியே வர வேண்டிய அவசியம் இருக்கு. அளவில்லையே சொல்லுங்களேன். அதனால்தான் ஒரு சில பாவங்களை செய்யறதுக்கு நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எது மாதிரி ஆமைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா சிலர் சொல்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க சைக்காலஜிக்கலாக, எவ்வளவு நாள் அந்த பாவத்தை செய்கிறீங்களோ அவ்வளவு நாள் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு நாட்கள் எடுத்துக்குமா. நல்ல வரலையே சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு நாள் இந்த சரீரத்தை நாம அழிக்கிறோமோ அவ்வளவு நாள் இந்த சரீரம் பழையபடி வர்றதுக்கு என்ன பண்ணுமா, நாட்கள் எடுத்துக்குமா. அதனால தான் இன்றைக்கே ரட்சணிய நாள். டோன்ட் டிலே. நேரத்தை கடத்தாத, நேரத்தை வீணாக்காத. இன்றைக்கே, அல்லேலூயா, இன்றைக்கே திரும்புங்கள். இன்றைக்கே வாழ்க்கையை திருப்புங்க. இன்றைக்கே திரும்பினாதான் ஓரளவுக்காவது ஸ்பீடா என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியுங்க, நாம இழந்த உறவை மீட்டுக் கொள்ள முடியும். தேவன் சொல்றாரு, ஆதியில் இருந்த அன்பை. எத்தனை பேர் நம்ம ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டோம், ஆதியில் இருந்த ஸ்பீடை விட்டுட்டோம், ஆதியில் இருந்த அந்த முனைப்பை விட்டுட்டோம், ஆதியில கர்த்தருக்கா எலும்பின காரியத்தை விட்டுட்டோம். கர்த்தர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னிடமாய் திரும்பு. அல்லேலூயா. விட்ட அன்பை ரீஜெனரேட் பண்ணுங்க, விட்டதை திருப்புங்க. அல்லேலூயா. ஆதி நாட்களில் எவ்வளவு உபவாசங்கள், ஆதி நாட்களில் எவ்வளவு ஜபங்கள், ஆதி நாட்களில் தேவனை நோக்கி பார்த்த நேரங்கள் எவ்வளவா இருந்துச்சு. அதெல்லாம் கவனிச்சுதான் நமக்கு நாள் பட நம்முடைய ஆவியும் சரீரமும் என்ன பண்ணுதுங்க, சோர்ந்து போகுது, பின்தங்குறோம், பேக் அடிக்கிறோம். இல்லை, அந்த பேக் போட் போகிற வேலையே நமக்குள்ள இருக்கக்கூடாது. திருமணம். நல்ல சொல்லுங்களேன். நம்முடைய ஜெப வாழ்க்கையை திருப்புங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃபை திருப்புங்க, தேவனுக்கு நேராய் ஓடுகிற பாதைக்கு நேராய் திரும்புங்க. நல்ல சொல்லுங்களேன். திரும்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதை தான் இங்கே யோவேல் தீர்க்கதரிசி எருசலேம் ஜனங்களுக்கு சொல்றாரு, உன் வாழ்க்கையை தேவனுக்கு நேராய் திருப்பு. கர்த்தர் முன்பாக முந்தைய நாட்களில் உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்தாங்கிறத
நினைவுபடுத்தி திரும்பு. நீ எப்படி வாழ்ந்த அதை நினைவுபடுத்தி திரும்பு. உன்னை எப்படி காப்பாற்றின அதை நினைவுபடுத்தி திரும்பு. நீ எங்க நிர்கதியா நின்ன, அந்த நிர்கதியா நின்ன இடத்துல கர்த்தர் உன்னை கரம் பிடிச்சு தூக்கினாரே, அது நினைவு கூர்ந்து திரும்பு. நீ அழுது புலமையில நாட்கள் இருந்துச்சுல, அந்த நாட்களில் உன் அழுகையை தொலைச்சு உனக்கு களிப்பை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மீட்டாரே, அதை நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையை திருப்பு தேவ சமூகத்துக்கு நேரா. வியாதியில சிக்கி, பாடுகளில சிக்கி, சூனியத்துல சிக்கி உன்னுடைய வாழ்க்கை நரகம் போல இருந்துச்சு, அந்த நரகத்திலிருந்து கர்த்தர் மீட்டாரே. அந்த மீட்பை கனப்படுத்தி உன் வாழ்க்கையை திருப்பு தேவ சமூகத்துக்கு முன்பாக. அல்லேலூயா. திரும்புதல் அவசியம், திரும்புதல் அவசியம். பரவாயில்ல, எவ்வளவு தூரம் நீங்க போயிருந்தாலும் பரவாயில்ல, இந்த நேரம் இந்த நொடி திரும்புறதுக்கான நேரம். தப்பு இல்லை. அவர் என்னைக்கும் நம்மளை தள்ளுற தேவனே கிடையாது. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, அவர் நம்ம அழகான ஒரு பாடல் பாடணும் இல்லையா? அவர் என்னை குறித்து நினைவாயிருப்பவர். அவர் நினைச்சாதாங்க, அவர் எப்பவுமே நம்மளை குறித்து நினைச்சுதான் இருக்கு, நினைப்பாதான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? உங்களை அவர் என்னைக்குமே மறந்ததே ஐயா, ஆமா, என்னைக்குமே உங்களை மறந்தது கிடையாது. நாம தான், நமக்கு தான் பழக்கம் என்னன்னா அவரை மறக்கிற பழக்கம். ஆனால் அவர் ஒருபோதும் நம்மளை மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை, மறக்கவே இல்லை. இப்படிப்பட்ட பனிஷ்மெண்ட், ஆக்சுவலாக அது பனிஷ்மெண்ட் சொல்றதை விட திரும்புதலுக்கு கர்த்தர் செய்கிற செயல்பாடு. நல்லவில்லையே சொல்லுங்களேன். பாருங்களேன், வெட்டுக்கிளியை அனுப்பி வாதிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பமே இல்லை. ஏன்னா அவருக்கு வேற வழி தெரியல தான் ஜனங்களை தம் பக்கமாய் திருப்புவதற்கு. எத்தனை பேர் அவருடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பின் ஆசையை புரிஞ்சுக்கிறீங்க? எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, போராட்டம் வருது அப்படின்னா அதை அனுமதிக்கணுங்கிறது அவருடைய விருப்பம் இல்லைங்க. சத்துருமானவன் உங்களுடைய வாழ்க்கையில விளையாடணும் அப்படின்னு விடுறது அவருடைய விருப்பம் இல்லை. அவருடைய விருப்பமே வேற, அவருடைய விருப்பமே வேறங்க. ஆதாம் ஏவாளை படைத்து அவர் நன்மையும் தீமையும் அறியத்தக்க கனிகளை படைச்சிருக்கிற, நீ எதை சூஸ் பண்றியோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்லி ஏன் அந்த அதிகாரத்தை நம்ம கையில விடுறாருன்னா, நாம அவரை சூஸ் பண்ணுன்ற ஒரு அங்கலாய்ப்புல தான். அல்லேலூயா. நிறைய பேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த சில வீட்டிலலாம் இந்த வீடியோ எடுத்து போடுவாங்க. பெத்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க, ஒரு நினைவு தெரிகிற வயசு, என்ன வயசு அது, ஒரு 8 மாதம் 9 மாதம் வச்சுக்கலாமா? 9 மாதம்னா இந்த ஒரு அப்பா அம்மான்னு தெரியும் இல்லையா? அந்த 8 9 மாதம் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த 9 மாதம் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிள்ளைய தூரம் வச்சுட்டு அப்பா ஒரு பக்கமும் அம்மா ஒரு பக்கமும் நின்று என்ன பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளை யாருக்கிட்ட போகுதுன்னு அப்படின்னா எதை வச்சு எதை மீன் பண்ணி அதை பார்ப்பாங்க? அந்த குழந்தைக்கு யார் மேலே, அதே வேலை தான் கர்த்தர் செய்கிறார். எது மாதிரி ஆள் இல்லையா சொல்றீங்க பார்ப்போம். பாருங்க, என் மேல பாசம் அதிகமா இருக்கா இல்லையான்னு அவ டெஸ்ட் பண்ணதான் இந்த காரியங்கள் எல்லாம். நினைச்சு பாருங்க, அப்படி அந்த மனசு எப்படியெல்லாம் இயங்குது பாருங்க. அந்த மனசை நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நிச்சயமா அவருக்கு விரோதமான காரியங்களை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால தானே அவருடைய கட்டளையில சொல்றாரு, அன்பு கூறுவாயாக. அடுத்தது பிறனிடத்திலும். எக்ஸ்பெக்டேஷனை பாருங்க, என்னை நேசி, என்னைய நேசி. நீ எதுவும் இந்த உலகத்தில் எனக்காக செய்ய வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை. என்னைய நேசி, என்னைய நேசி, அது போதும். பாருங்க, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அவன் தவறுறான், பாவம் செஞ்சாதான், நீதிமான் தான், எது வரந்தாலும் கர்த்தர்கிட்ட விசாரிச்சு செய்தவன் தான். ஆனாலுமே அவனுக்கு ஒரு சறுக்குதல் உண்டாச்சு. ஸோ சறுக்கிறது தப்பு கிடையாது, விழுறது தப்பு கிடையாது. ஆனா எது தப்புனா, விழுந்துட்டோனே தெரியாம வாழ்றது. பக்கத்தில் பார்த்து சொல்றேங்க, விழுறது தப்பு இல்லைங்க, ஆனா விழுந்துட்டோனே தெரியாம வாழ்றது தப்பு. அல்லேலூயா. நல்ல இல்லையா சொல்லுங்களேன். இல்லை, சிலர் தான் செய்கிறது தப்புனே என்னன்னு தெரியாம, அப்படி நான் சொல்றதை விட இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன், அவங்க செய்யறது தப்புன்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும்.
ஆனால் தெரிஞ்சுமே அந்த தப்பை என்ன பண்ணுவாங்க? அந்த தப்பை நீதின்னு பேசுவாங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி ஆட்களை பார்த்துருக்கீங்க? நிறைய நேரம் நானே கண்ணாடியில் பார்த்துருக்குறேன். இல்லை, மற்றவங்கள பாருங்கன்ன உடனே நம்ம அவங்களெல்லாம் என்ன பண்ணோம்? பார்க்கணும். நம்மளை நாம் என்ன பண்ண மாட்டோம்? நிறைய நேரம் நம்ம பண்ணுற தப்பு நமக்கே இது தப்புன்றதே என்ன பண்ணாதுங்க, தோணாது இல்லை. ஸோ ஆனால் நாம் பண்ணுறது தப்புன்னு நம்ம ஒத்துக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மைக்குள்ளே நம்ம வரணும். இதுமாரி ஆமைன்னு சொல்கிறீங்க. ஏன்னா அந்த மனப்பான்மைக்குள்ளே வர்றது தான் மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல், அதுதான் மனம் திரும்புதல். நம்ம பண்ணுறது தப்புன்னு ஒத்துக்கணும். அதுக்கு சப்ப கட்டெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, போடவே கூடாது. இதனால தான் இல்லைன்னா இப்படிலாம் நம்ம பேசுவோம். எப்படின்னா ட்ரிக்காக நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்கனால தான் நான் இப்படி என்ன பண்ணிட்டேன், இவனால தான் நான் இந்த இடத்துக்கு போனேன், இவனால தான் இந்த காரியத்தை செஞ்சேன். இப்படியெல்லாம் நான் பதில் சொல்லும் போது என்னுடைய அப்பா ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் புத்தி எங்க டேஷ் போச்சுன்னு கேட்பாரு. உன் புத்தி எங்க? பாருங்க, அதிக நேரம் நம்மளை பார்த்து அப்படி கேள்வி கேட்டுக்கணும். நம்ம புத்தி எங்க போச்சு? உன் தலை மேல யாருடைய முத்திரை இருக்கு? பேசுங்க, பேசணும், சொல்லுங்க. யாருடைய முத்திரை? கர்த்தருடைய முத்திரை இருக்கு. அவருடைய முத்திரையை உன் மேல பதிச்சு வச்சிருக்கிறார். அவரால் நீங்க காப்பாற்றப்பட்டிருக்கீங்கன்னு நம்புறீங்களா? காப்பாற்றப்பட்டிருக்கீங்க நம்புறீங்களா? அவருடைய நாமம் உங்க மேல இருக்குன்னு நம்புறீங்களா? ஸோ ஜாக்கிரதைப்படணும். நம்ம புத்தி சீராக இருக்கணும். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். அப்போ ரியலைசேஷன் இல்லை அப்படின்னா நம்மளால திரும்பவே முடியாது. தாவீது நல்லா கவனிங்க, தாவீதுக்கு உணர்த்துதலை ஏற்படுத்தினவர் யார்? நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தாவீதுக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க, தாவீது ஒரு யாரு? ராஜா. ஆக்சுவலா இவன் தப்பு பண்ணிட்டான்னு இவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பண்ணீங்களே தலைவர், அதை என்ன பண்ணீங்களே, இப்படி நிறைய பேர் திரியிறாங்க. அதான் முன்னாடி சொன்னேன், தான் தப்பு பண்ணிட்டோன்னு தெரிஞ்சுமே அதை தப்புன்னு என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சில நபருக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை போல அவருடைய வார்த்தையை சுமந்து வந்து சொல்ற ஒரு சில ஆட்களை வச்சிருப்பாரு. ஒரு வேளை தாவீது மட்டும் தான் ராஜா, எனக்கு வந்து நீ இந்த வார்த்தையை சொல்றியான்னு அகம்பாவம் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை ஹிஸ்டாரிக்கலி அவருடைய பேர் காணாமல் போயிருக்கலாம். அதை செய்யறதுக்கு கர்த்தரும் அதுக்குரிய ஆள் தான். கர்த்தர் லேசுப்பட்ட ஆளே கிடையாது, அதுக்குரிய ஆள் தான். அவன் ரியலைஸ் பண்ணதுனால தான், அவன் மனம் திரும்பணும்னு நினைச்சதுனால தான். இல்லை, எப்படி அவன் மனம் திரும்பினான் சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? முகங்குப்புற விழுந்து ஆடையை கிழிச்சு ரட்டுடுத்தி தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறான். நல்லவர் இல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக இல்லையா சொல்லுங்களேன். ஸோ அந்த ரியலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஐயா, நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, எவ்வளவு துரோகம் செஞ்சாலும் சரி, மனம் திரும்புதல் அவசியம். மனம் திரும்புதல் இல்லாவிட்டா தேவனுடைய இரக்கத்தையும் உருக்கத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயம் முடியாது. திரும்புதல் ரொம்ப ரொம்ப அவசியம். கையை உயர்த்தி ஆண்டவரே பாருங்க, இந்த பிரேயர் ரொம்ப அவசியங்க. ஸோ பவுல் அதான் சொல்ற, எவ்ரிடே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம், எவ்ரிடே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபம். கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் செய்திருந்தா யோசித்திருந்தா சிந்திச்சிருந்தா இப்போதும் மன்னித்து சொல்லுங்கள், இப்போ மன்னித்து என்னை புது சிருஷ்டியாய் மாற்றி என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. சொல்லுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஒப்பு கொடுத்தேனையா, இப்படி சொல்லுங்க என் கூட, என்னையே உமக்காக உலகின் இரட்சகரே உன்னத. சொல்லுங்க, உங்களை அவர் கையில கொடுங்க பாப்போம். ஒப்பு கொடுத்தேன் ஐயா என்னையே, எஸ்ஸப்பா
உலகின் இரட்சகரே, உன்னத பலியாக நம்மளை பலி செய்யல அப்படின்னா, நம்மளை ஒடுக்கல அப்படின்னா, இல்லை அடுத்தது யோவேல் அதை சொல்ல வர 2வது காரியம் வாசிங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இதுதான் ஆக்ஷன். திரும்புதலுக்கு இருக்கிற 2வது காரியம் என்னன்னா, இதுதான் ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்? நம்மளுடைய இருதயங்களை கிழித்து. இங்க இந்த வஸ்திரங்கள் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் போட்டிருக்கு இல்லையா? ஸோ ஆதி நாட்களில் ஜனங்கள் மனம் திரும்பிட்டாங்க அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்துவாங்க அப்படின்னா, என்ன செய்வாங்க? எத்தனை தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாக்கு பைய ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு சாம்பலில் உட்காந்துக்கிட்டு தலை மேலே தூக்கி அடித்து 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 அதெல்லாம் கிழித்து சரீரத்தை காயப்படுத்தி என்ன செய்வாங்களாம்? ஆண்டவரே என்னை ஒரு விசையா நினைவு கூறுங்கப்பான்னு கூக்குரல்ட்டு கதறுவாங்களாம். அல்லேலூயா. என்ன செய்வாங்களாம்? கூக்குரலிட்டு கதறுவாங்களாம். நல்ல வழியாக சொல்லுங்களேன். ஸோ இந்த வழக்கம் யோவேல் தீர்க்கதரிசியின் காலம் மட்டும் என்ன மாறிச்சு? எப்படி மாறிச்சுன்னா, ஷோ ஆஃப் மாதிரி மாறிடுச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, நான் 40 days ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் 60 நாள் ஃபாஸ்டிங் இருக்கேன். சிலர் அப்படி என்ன பண்ணிக்குவாங்க? பப்ளிக்கா அது தெரியணும்னே அதை அடிக்கடி என்ன பண்ணுவாங்க? அது போல அது ஒரு ஷோ ஆஃப் மாதிரி மாறி போச்சு. நாளை பேன நான் மனம் திரும்பிட்டேன், ஆக்சுவலா பார்த்தா உள்ளுக்குள்ள என்ன இருந்திருக்காது, மாற்றமா இருந்திருக்காது. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிக்குவானுங்க? வெளியே போய் ஷோ பண்ணிக்குவானுங்க. அதெல்லாம் கிழிச்சு போடுறதும் சாம்பலை போட்டு அடிச்சுக்கிறதும் அழுறதும் சத்தமிட்டு. இல்லை, நம்ம ஊர்ல ஒப்பாரி சத்தம், ஒப்பாரி வைக்கிற சில லேடிஸ்லாம் நான் பார்த்துருக்கிறேன். இந்த ஆயா மாரங்கெல்லாம் போடுவாங்க, ஒப்பாரி வைப்பாங்க. அப்போ திடீர்னு ஒரு 4 ஆயா மாரங்க வந்தாங்க அடிச்சுட்டு. 1 மணி நேரம் ஒப்பாரி வைக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 1 hour. 1 hour அவங்க இன்னாதான் பேசுறாங்க, அந்த வார்த்தை சவுண்டா பேசுறாங்க. ஆனா கண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தெளிவு. கண்ணில் ஒரு சொட்டு, ஆனா வாயில அழுது புலம்புற வார்த்தை. ஆனா கண்ணில் அவ்வளோ நேரம் அழுவாங்க, உயிர் போறமே அழுவாங்க. அப்படின்னு திருப்பி உடனே அல்லேலூயா. வேஷம். ஆக்சுவலி நானா போய் துக்க வீட்டில் துக்கத்தை அனுசரிக்கிறோம். ஆனா அது ஆக்சுவலா ரியாலிட்டியா என்ன பண்ணாது. ரியாலிட்டின்னா என்ன? உண்மையாவே அந்த குடும்பம் இழந்திருக்கேன்னு ஒரு சிலவங்களாம் வந்தால் நான் அதை பார்த்து உண்மையாவே கையை பிடிச்சி மன கசந்து கண்ணீர் விடுவாங்க. அவங்களால அது தாழவே முடியாது, ஒரு மாதிரி அழுவாங்க. அதெல்லாம் என்னென்னா அவங்களுடைய பாரத்தை இவங்களை என்ன பண்ணுறாங்க? சுமந்தாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற தேர்தலை கொடுக்குறாங்க. நல்ல ஒரு இல்லையா சொல்லுங்களேன். அது போல் இப்படி ஜனங்கள் எப்படி மாறிட்டாங்க? நாளடைவில் ஷோ ஆஃப் பண்ணுறவங்களாம் மாறிட்டாங்க. இல்லை, இந்த ஷோ ஆஃப் எல்லாம் கர்த்தருக்கு அவசியமே இல்லை. நான் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் போட்டேன், அத்தனை நாள் இப்படி, அதெல்லாம் அவசியமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதுக்காக ஃபாஸ்டிங் அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல வரலை. இப்போலாம் யாருமே என்ன பண்ணுறது கிடையாது. கடைசியாக நம்ம ஃபாஸ்டிங் போட்டு எவ்வளோ நாள் ஆகுது? இப்போ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி என்ன வந்துருச்சு சொல்லுங்க பாப்பா. நான் கேட்ட கேள்வி எத்தனை பேர் புரிஞ்சுது? ஃபாஸ்டிங் போடாதபடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இப்போ என்ன வந்துருச்சு? சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, இல்லை உன்னை என்னென்னமோ என்ன பண்ணிருச்சு வந்துருச்சு. ஸோ சுகர் இருக்குது, பிபி இருக்குது, அதனால் என்னால் என்ன பண்ண முடியல பாருங்க. இதெல்லாம் பேரண்ட்ஸ் என்ன செய்யுங்கன்னா, பிள்ளைகளை சிறு பிராயத்தில் உபவாசிக்க செய்யுங்க. ஏன்னா உபவாசத்தினால தான் என்ன நடக்கும் சொல்லுங்க? வேதம் என்ன சொல்லுது? உபவாசிக்கிறதுனால என்ன நடக்கும்? சத்தமா பேசுங்க. உபவாசிக்கிறதுனால என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட சில ஜாதி பிசாசுகள் ஓடணும் அப்படின்னா, அவனுடைய கிரியை சாகணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன், உபவாசம். உன்னை சொல்கிறேன் பாரு, ஒரு சில பழக்கங்களை உன்னால் விட முடியலன்னா, ஒரு சில பாவ கிரியைகளை உன்னால் விட முடியலன்னா, ஒரு சில உறவுகள் உன்னை நெருக்கிட்டே இருக்கும், அந்த உறவு தேவையற்ற உறவுகள், அதெல்லாம் அதை விட முடியலன்னா தேவ சமூகத்தில் உபவாசி.
தேவ சமூகத்தில் உபவாசி. பட்டினி இருக்காத. பட்டினி இருந்தால் அல்சர் வந்துடும். உபவாசி. உபவாசிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பாபு? உபவாசிக்கிறதுனா என்ன? காலையில் எழும்பி உபவாசிக்கிறேன்னு ஒரு ஜபத்தை பண்ணிட்டு அங்கே லாந்துறது, இங்கே போகிறது, ஊர் கதையை பேசுறது, ஃபோனை போட்டு கணவனான்னு வேற யார்கிட்டயா பேசிகிட்டு இருக்கிறது, இது உபவாசம் கிடையாது. உபவாசம் என்றால் தேவனுடைய பாதத்திலேயே விழுந்து கிடக்கிறது தான். தாவீது தன் வஸ்திரங்களையாய் கிழித்து தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக வணங்குப்பி விழுந்து கிடந்தானா. அல்லேலூயா. விழுந்து கிடக்கிறதா உபவாசம். தேவ சமூகத்தில் அப்படியே விழுந்து கிடக்கணும். இருந்து பாருங்க, இருந்து பாருங்க. இல்லை கூடாது. உபவாசம் என்பது ரொம்ப ரொம்ப கிறிஸ்துவ ஜீவித்தில் அவசியங்க. 1000 வியாதி இருந்தாலும் 1000 பாடு இருந்தாலும் உபவாசிச்சு பாருங்க, அதனுடைய பலனே வித்தியாசமா இருக்கு. அல்லேலூயா. நான் இந்த 3 நாள் உபவாசம் 10 நாள் உபவாசம்லாம் இருந்திருக்கிறேன். அந்த உபவாசத்தின் நாட்களில் என்னை நானே அப்படி லேசாலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். வெளியே வரும்போது முகமே என்ன பண்ணியிருக்கோம்? பிரைட்டாக இருக்கும். நீங்கள் எத்தனை ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும், எவ்வளோ ஃபவுண்டேஷன் போட்டாலும், எந்த அளவுக்கான நீங்கள் மேக்கப் பண்ணாலும் அந்த பிரைட்னஸ்க்கு ஈடு கொடுக்கவே முடியாது. சீரியஸாக முடியாது. நல்ல இல்லையா சொல்லுங்களேன், சத்தமலையா சொல்லுங்களேன். ஆனால் சிலர்லாம் முரட்டு உபவாசம் பண்ணுவோம். அந்த முரட்டு உபவாசத்தில் கர்த்தர் இது முரட்டு உபவாசம் என்ன? தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உபவாசம் என்றால் நாம் அதிகமாய் விரும்புகிற காரியத்தை ஒடுக்கிறது தான் உபவாசம். தூக்கத்தை விரும்புறீங்களா? ரொம்ப தூங்கணுன்ற ஆசை அதிகமாகுதா? அந்த தூக்கத்தை ஒடுக்கிறது அது ஒரு உபவாசம். ஒரு மாதிரி சாப்பாடு மேலே அதிகமாக சாப்பிடணும்னு பிரியப்படுறீங்களா? அந்த சாப்பாடை ஒடுக்கிறது தான் உபவாசம். உணர்ச்சிகள் பெருக்கெடுத்து ஓடுதா? அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது தான் இதுதான். நம்மை நாமே ஒடுக்கிறது தான் என்னது? உபவாசம். ஒடுக்குதல் வேண்டாம்னா அது வேண்டாம். நல்ல இல்லையா சொல்லுங்களேன். அப்போ அதான் இங்கே அது யோவேல் சொல்ல வர்றாரு, நீ வெளிப்படையான வஸ்திரங்களை கிழிக்கிறதல்லப்பா, உன் இருதயத்துக்குள்ள அந்த ஒடுக்குதல் ஏற்படணும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த உடைத்தல் உண்டாக்கணும். அந்த இருதயத்துக்குள்ள அந்த திரும்புதல் உண்டாகணும். அல்லேலூயா. சத்தமுறை அல்லையா சொல்லுங்களேன். பாருங்க, இந்த வசனத்தை நினைவூட்ட விரும்புகிற மனுஷனும் வெளியரங்கத்தை பார்க்கிறான். கர்த்தரோ உள்ளெந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். அவருக்கு மறைவு ஒன்றுமே இல்லவே இல்லை. ஸோ அதனால தான் வெளியே நீங்கள் எவ்வளவு அப்படியே இது பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருதயத்தில் பயத்தையும் பக்தியையும் வெளிப்படுத்துகிற ஆளாக இருக்கணும். அல்லேலூயா. நல்லவர்களையா சொல்லுங்களேன் பார்ப்போம். சிலரெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன், வெளித்தனமாக பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க, நம்ம பக்தியே இல்லாதவங்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க இன்னர் ஹார்ட்டில் ரொம்ப பக்தியான ஆளாக இருப்பாங்க. சிலவங்க நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ணுறோம். அப்படியெல்லாம் யாரையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பாருங்க, இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் வெளியரங்கமாய் அல்ல, இருதயத்துக்குள்ள ஏற்படும். இன்னும் பல விஷயங்களை ப்ராக்டிக்கலாக பேசிகிட்டே போகலாம். ஆனால் அதற்கான நேரம் இல்லை. ஆனால் நமக்கான இந்த சிந்தனையை இந்த நாளில் சிந்திக்க வேண்டிய அவசியமாக இருக்கு. மாற்றம் எங்கே உருவாகணும்? பக்கத்தில் சொல்லுங்க, மாற்றம் இருதயத்தில் உருவாக வேண்டும். ஸோ யோவேல் சொல்றாரு, உன் வஸ்திரங்களை கிழிப்பதல்ல, உன் இருதயங்களை கிழி. புதிய இருதயத்தை கொடுங்கப்பா. கேளுங்களேன், புதிய சிந்தனைகளை கொடுங்கப்பா, புதிய ரட்சிப்பை கொடுங்கப்பா, புதிய ஆத்மாவை கொடுங்கப்பா. பழைய எண்ணங்கள் சொல்லுங்க, பழைய எண்ணங்கள், பழைய கிரியைகள், பழைய யோசனைகள் என் இருதயத்தை விட்டு நீங்குவதாக. எத்தனை பேர் இருதயத்தின் அளவுல தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறீங்க? அப்ப மனம் திரும்புதல் நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. மாற்றங்கள் நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும். வெளியரங்கமான வேஷம் தேவனுக்கு பிரியமல்ல, அவசியம் அல்ல. உங்களுக்கும் அவசியம் இல்லை, அது தேவனுக்கு அது பிரியமல்ல. நல்ல சொல்லுங்களா பாப்போம்.
அப்போ மாற்றம் எங்க இருக்கணும் சொல்லுங்க, மாற்றம் எங்க இருக்கணும்? இருதயத்தின் அளவில். அல்லேலூயா. அதனால தாங்க இந்த வசனம்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாத, வேஷம் தெரியாத, நாடகம் போட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய உத்தமத்தை காத்துக்கொள், உன்னுடைய உத்தமத்தை காத்துக்கொள். யாருக்காக? பக்கத்தில் இருக்கவங்களுக்காக இல்லை, இல்லை பக்கத்தவங்க பார்க்குறாங்களேன்றதுக்காக இல்லை, பக்கத்தில் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்றதுக்காகலாம் இல்லை. ஒரே ஒரு விஷயத்துக்காக, நீதி உள்ள தேவன் என்னை பார்க்கிறார். நான் எங்கே போனாலும், நான் எங்கே நின்னாலும், எங்கே சென்றாலும் என் உத்தமத்தை கர்த்தர் பார்க்கிறார். உண்மை உள்ள இஸ்ரவேலனுக்கு சொல்லுங்க, உண்மை உள்ள இஸ்ரவேலனுக்கு, சத்தமா சொல்லுங்க, உண்மை உள்ள இஸ்ரவேலனுக்கு, நீ உண்மை உள்ளவன் நம்பி அவர் வார்த்தையை தருகிற தேவன். அவர் நம்புற கர்த்தர். நீங்களும் நானும் உண்மை உள்ளவங்களா இருப்போன்னு அவர் நம்புறார். எத்தனை பேர் நினைச்சு பார்க்குறீங்க? உண்மை உள்ளவங்களாம் நாம இருப்போன்னு அவர் நினைச்சு பார்க்குறார். தேவஜனமே, ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உண்மையை காத்து கொள்ளுங்க. தேவன் நல்லவர் என்பதை அவர் விளங்குவார். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், உன்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அவர் எப்படிப்பட்டவரா? அந்த வார்த்தையை வாசித்து முடிங்க. அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கிருபையே மாறாத நல்ல கிருபையே. பாருங்க, அவர் கிருபை என்னைக்கு மாறார். எஸ், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவருடைய நேச்சர் அது, அதை என்னைக்கும் மாற்ற மாட்டார். அதை என்னைக்கும் மாற்ற மாட்டாருங்க. நாம தான் அந்த நேச்சரை மாத்திராளா நிற்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் ஒரு இமை பொழுது நம்ம மேலே கோபப்பட்டாலும், ஒரு செகண்ட் கோபப்பட்டாலும், நெக்ஸ்ட் செகண்டு நம்ம மேலே இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு விசை அவர் நம்ம மேலே கோவப்பட்டாலுமே அடுத்த செகண்டே நம்ம மேலே மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார். அப்பான்னு கூப்பிட்டாவே போதும், அவருக்கு வேற எந்த ஓட வேண்டியது அவசியமே இல்லைங்க. தப்பு பண்ணிட்டேன்ப்பா, இல்லை கெட்ட குமாரன் நல்ல குமாரன், என்ன அந்த 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 சம்பவமே என்னை பயங்கரமாக உலுக்கின ஒரு சம்பவம். நல்ல வழியா சொல்லுங்களேன். பாருங்க, அந்த தகப்பனுடைய அன்பு எப்படிங்கிறத அந்த 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 ஓமையின் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பார். கெட்ட குமாரன் இஷ்டம் போல செஞ்சான், அப்பாவை மதிக்கலை, அப்பாவுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சான். ஆனாலுமே எல்லாத்தையும் செஞ்சாலுமே அவன் அப்பாவை தேடி வரும் பொழுது அப்பா என்ன செஞ்சாரு? ஐயா அம்மா, அப்பா என்ன செஞ்சாரு? என் புள்ள வந்துட்டான்டா, என் புள்ள என்கிட்ட வந்துட்டான்டா, எனக்கு அது போதும், வேற எதுவும் தேவையே இல்லை, நீ என்னன்னா பண்ணுடா, நீ என் புள்ள, நீ என்ன தப்பு வேணா செய், நீ என் புள்ள, நீ என்ன பாவத்தை வேணா செய், நீ என் புள்ள, நீ என் புள்ளங்கிறத நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதுதாங்க கர்த்தருடைய இருதயம், அதான் கர்த்தருடைய இருதயம். ஆனால் பிசாசு, நீ பாவம் செஞ்சிட்ட, நீ தப்பு பண்ணிட்டேன்னு உங்களை இன்சிஸ்ட் பண்ணி உங்களை அவர்கிட்ட வந்து ஒதுக்க பார்ப்பான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ என் புள்ள, என்னைக்கும் நான் உன்னை தள்ளவே மாட்டேன். நான் விரும்புறதெல்லாம் திரும்பவும் நீ என்னை தேடி உன்னுடைய வாழ்க்கையை என் பக்கமாக திரும்ப வேண்டும். வெளியரங்கமாய் அல்ல, இருதயத்தின் அளவில். வெளியரங்கமாய் அல்ல, இருதயத்தின் அளவில். ஐயா அம்மா, நீங்கள் எவ்வளோ தூரம் இந்த தேவனை விட்டு போயிருந்தாலும் சரி, இன்றைக்கே நாள், இன்றைய ரட்சணிய நாள், இன்றைக்கே தேவ சமூகத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை திருப்புவோம். கையை வைத்து சொல்லுங்களேன், நம்முடைய வாழ்க்கையை திருப்புவோம். கை வைத்து சொல்லுங்களேன். உம்மையப்பான்னு கூப்பிடராச, உம்மையம்மான்னு கூப்பிடவா.
பாருங்களேன். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா மனு சொல்லணும். தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மை அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்ததை பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உமை அப்பான்னு கூப்பிடுவேன், உமை அம்மான்னு கூப்பிடுவேன், உமை அப்பான்னு கூப்பிடுவேன், உமை அம்மான்னு. அந்த கூப்பிடுதலின் சத்தம் அவருக்கு போதும். அவரை கூப்பிடுதலின் சத்தம் அவருக்கு போதும். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இதோ இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன். நீங்க கூப்பிட்ட உடனே இதோ நான் பக்கத்துல இருக்கிறேன். நீங்க அவருடைய சமூகத்துல உங்க சத்தத்தை உயர்த்துற உடனே இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், இதோ உன் பிரச்சனையின் மத்தியில, உன் போராட்டத்தின் மத்தியில, உன் நடுவில் நான் வாசம் பண்ணுகிறேன். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மகளே, என் மகளே, இதோ நான் உன் நடுவில் இருக்கிறேன். உன்னை விசாரிக்கும்படியா, உன் கண்ணீரை துடைக்கும்படியா, என் மார்பில் உன்னை அணைத்துக் கொள்ளும்படியா உன் பட்சத்தில் இருக்கிற கர்த்தர் நான், பட்சத்தில் இருக்கிற கர்த்தர் நான், பக்கத்துல தான் நான் வாசம் பண்றேன். உன் இருதயத்தை என் பக்கமா திருப்பு, உன் இருதயத்தை என் பக்கமா திருப்பு. எத்தனை பேர் அந்த அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளுகிறீங்க? தேவஜனமே, எத்தனை பேர் அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளுகிறீங்க? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுங்க பாப்பா, கையை வைத்து. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொல்லுங்களேன் எல்லாம். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க எல்லாம் நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. உங்களை தவிர வழி எனக்கு வேற யாரும் இல்லை, உங்களை தவிர வாழ்க்கை எனக்கு வேற யாரும் இல்லை. எத்தனை பேர் இந்த நேரத்தில் சொல்றீங்க? தேவஜனமே, எனக்கு எல்லாம் நீங்க தான். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உன் தலை உயர்த்தப்படணும்னா, உன் வாழ்க்கை உயர்த்தப்படணும்னா, நீ நானும் மீட்கப்படணும்னா இயேசு நிச்சயம் தேவை. அவர் இல்லாட்டா வாழ்க்கை இல்லைங்க, அவர் இல்லாட்டா வாழ்க்கை இல்லை. எத்தனை அன்பு நம்ம மேல இல்லைங்க? எத்தனை பேர் உண்மையாவே திகச்சு பாக்குறீங்க அவர் அன்பை நினைச்சு? இல்ல, நம்ம எவ்வளோ நன்மை நம்ம கூட இருக்கிறவங்க செஞ்சிருப்போம், ஆனா ஒண்ணு கூட அவருக்கு நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். ஆனா அவர் நமக்கு எத்தனை நன்மையை செஞ்சிருக்கிறாருல்ல, நம்மளை எவ்வளமா நினைவு கூர்ந்திருக்கிறாருல்ல. நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு மேல, உங்க இருதயம் வாஞ்சித்ததுக்கு மேல, நீங்க கேட்டதுக்கு மேல, நீங்க யோசிச்சதுக்கு மேல. எத்தனை பேர் இப்போ ரியலைஸ் பண்றீங்க? ஐயா அம்மா, எத்தனை பேர் ரியலைஸ் பண்றீங்க? நீங்க ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் மேல கர்த்தர் உங்களுக்கோ எனக்கோ செய்திருக்கிறாரு. எத்தனை அன்பு என்னேல், எத்தனை பாசம் என்னேல். சொல்லுங்க பாப்போம். எத்தனை அன்பு என்னேல், எத்தனை பாசம் என்னேல். இதற்கு ஈடு, இதற்கு ஈடு. எல்லாம் அப்படி எழுச்சி நெல்லுங்களா பாப்போம். இதற்கு ஈடு, இதற்கு ஈடு. அந்த இரக்கம் உள்ளவருக்கு, அந்த கிருபை உள்ளவருக்கு, அந்த சாந்த குணம் உள்ளவருக்கு, நீடிய பொறுமை உள்ளவருக்கு, நம்ம மேல அன்பு வச்சவருக்கு என்ன தர போறீங்க? என்ன தர போறீங்க? என் வாழ்க்கையை தரப்பா,
சொல்லுங்களேன், என் வாழ்க்கையை தரம்பா, அதற்கு ஈடு என் வாழ்க்கையை தரம்பா, அதற்கு ஈடு என் இருதயத்தை தரம்பா. அதை தவிர வேற எதை என்னால் தர முடியாத ஆண்டவரே. யோவேல் சொன்னது போல உங்கள் வஸ்திரங்களை அல்ல, வாலிபனே, ஐயா, அம்மா, உங்க வஸ்திரங்களை அல்ல, உங்க இருதயங்களை கிழித்து தேவனுக்கு முன்பாக நில்லுங்கள். உங்கள் இருதயங்களை தேவனுக்காக கொடுங்கள். உங்கள் இருதயங்களை தேவனுக்காக கொடுங்கள். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது இது ஒன்றை மாத்திரம், ஒன்றை மாத்திரமே, ஒன்றை மாத்திரமே. உனக்கு பிடிச்சதை என்ன வேணா செய், ஆனால் எனக்காக மட்டும் வாழ், என் மேல மட்டும் அன்பு வை. சொல்றாருல, நானே தேவன், என்னை அன்றி வேற தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். நான் தான் உன் தேவன், நான் தான் உன் தகப்பன், நான் தான் உன்னை விசாரிக்கிறவன், நான் தான் உன் மேல அன்பு வைக்கிறவர், நான் தான் உன்னை சுமக்கிறவர், நான் தான் உன்னை அரவணைப்பேன். எவ்வளவு பர்சனலா கத்த சொல்றாரு பாருங்க. அவர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் நமக்கு எல்லாம்.